கோச்சார ரீதியான மிக வலிமையான ஒரு நிலைப்பாடு. அந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்போது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு குத்தாட்டத்திற்கான ஆண்டு அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்க, வளவலன்னு பேசுறது பலன்களுக்கு வாங்க அதானே கேட்குறீங்க. சரி, போயிடும். ஆக இந்த ஆண்டு தி பெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த ஆண்டோட செகண்ட் ஹாஃப்லேருந்து இன்னும் சூப்பர். மே மாதத்துல இருந்து சரிங்களா. ஆக அற்புதமான ஏற்றங்களை வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த கிரகநிலைகள் இந்த ஆண்டு ரிஷபத்திற்கு வருதுங்க. பொருளாதார நகர்வு சிறப்பாக இருக்க போகுது, பண வரவு சிறப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். சகல அமைப்புகளிலும் ஏற்றங்களை மட்டுமே இந்த ஆண்டு பெறுகின்ற அற்புதமான கிரகநிலைகள் உங்களுக்கு உண்டு. சரிங்க, எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா? ரெண்டு இடம் தான். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 புத்தாண்டிற்கான பலாபலன்கள். அடுத்த 12 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள், எங்கெல்லாம் நன்மைகள், எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசி பலன் இது. 2025 புத்தாண்டு பலன்கள். சரிங்களா. இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள். சரிங்களா. இதோடைய பலம் அதிகபட்சம் ஒரு 10%. அதுக்கு மேலே இதற்கு முழுமையான பலம் கிடையாது. அப்போ எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க. அதன்படி செல்லுகின்ற தசாபுக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இதில் நம்ம சொல்கிற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்க வேண்டாம், தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பொது பலன். அடுத்த 12 மாதம் பொது பலன் அடிப்படையில் உங்களுக்கு 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறத 4 கிரகங்கள் சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம்ங்க. அதனால் இந்த ஆண்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 3 கிரகமே பெயர்ச்சி ஆகுதுங்க. சனியானாலும் சரி, ராகு கேதுக்களானாலும் சரி, குருவானாலும் சரி, பெயர்வு பெறுகின்ற ஒரு நிலைமைகளில் தான் இந்த ஆண்டு அமைகின்றது. சனி லாபஸ்தானத்திற்கும், குரு 2ஆம் வீட்டிற்கும், அதேபோல் ராகு கேதுக்கள் கேந்திரம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கும் பெயர்ச்சி ஆகின்ற ஒரு அற்புதமான ஆகச்சிறந்த கிரகநிலை. அதாவது 2லே குரு பகவான், 11லே சனி பகவான் அப்படிங்கிறதே ஒரு கோச்சார ரீதியான மிக வலிமையான ஒரு நிலைப்பாடு. அந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்போது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு குத்தாட்டத்திற்கான ஆண்டு அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்க, வளவலன்னு பேசுறது பலன்களுக்கு வாங்க அதானே கேட்குறீங்க. சரி, போயிடுவோம். திருமணமாகாத நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். ஏற்கனவே மனம் முறிவு பெற்று மறுமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த மறுமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும். புத்திரபாகியத்திற்காக தாமதமாகிட்டு இருக்க அந்த புத்திரபாகிய அமைப்புகளுக்கு ஒரு நல்ல வழிவகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம். அல்லது அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் சரியான வேலை வாய்ப்பே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நானும் தேடாத இடம் இல்லை, ஏறாத கம்பெனி இல்லை, பார்க்காத மேனேஜர் இல்லை, ஒருத்தர் கூட வேலை தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் வேலைலாம் இருக்குங்க தம்பி, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை இருக்குது, ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை தம்பி, வேலையில் இருக்கிற இடத்துலேயே 10 வருஷமாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு சம்பள ரீதியாகவோ அல்லது பதவி ரீதியாகவோ ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ரிஷபத்திற்கு. ஆக இந்த ஆண்டு தி பெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த ஆண்டோட செகண்ட் ஹாஃப்லேருந்து இன்னும் சூப்பர். மே மாதத்துல இருந்து. சரிங்களா. ஆக அற்புதமான ஏற்றங்களை வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த கிரகநிலைகள் இந்த ஆண்டு ரிஷபத்திற்கு வருதுங்க. அப்போ அதேபோல் பொருளாதாரம் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக தொழில் அமைப்புகளில் இந்த காலகட்டம் நல்ல நகர்வு இருக்குது. நிறைய பேர் புதிதாக தொழில் ஆரம்பிப்பீர்கள். ஒரு சிலர் ஏற்கனவே தொழில் மந்தமாக போய்கிட்டு இருக்குங்க, ரொம்ப டல் அடிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட தொழில் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. ஆக உத்தியோகத்திற்கும் சிறப்பான காலகட்டம், தொழில் செய்பவர்களுக்கும் சிறப்பான காலகட்டம். அப்போ இது 2 நல்லா இருக்குன்னு ஆப்வியஸாக என்ன ஆக போகுதுங்க, எக்கனாமிக்கல் பொருளாதார நகர்வு சிறப்பாக இருக்க போகுது, பண வரவு சிறப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும், நல்ல மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், நல்ல சம்பாதனை இருக்கும். ஆக
வருகின்ற வருமானத்தை முறையாக சேமித்து சரிபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அன்பு நண்பர்கள் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது. அதை ஒன்று கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் தலை சிறந்த ஆண்டாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு பக்கம். ஹெல்த் ரிலேட்டடாக 1008 ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை இருக்குது தம்பி, மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்பட்டு நல்ல தீர்வு கிடச்சிடும். நீங்கள் வேறு தம்பி நீங்கள் அப்படி இப்படிங்கிறீங்க, நான் கடனில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட கடன் அமைப்புகள் மடமடன்னு குறையும். ஆக அன்பு நண்பர்களே, கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம், மருத்துவ செலவுகள் குறைந்த ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கடுமையான சிக்கல்கள் கூட விலகும். யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை அது இதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் விலகி நமக்கான ரூட் கிளியர் ஆயிரும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்வதற்கான தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலர்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சைடில் ஒரு பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ரொம்ப சூப்பர். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, காதல் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. உங்களுடைய பேச்சுக்கு 4 பேர் மரியாதை கொடுப்பார்கள். குடும்பத்தில் அத்தனை விதமான தடைபெற்றிருந்த சுபகாரிய அமைப்புகளும் நடைபெறுவதற்கான அமைப்புகளை இந்த காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக சகல அமைப்புகளிலும் ஏற்றங்களை மட்டுமே இந்த ஆண்டு பெறுகின்ற அற்புதமான கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டு. சரிங்க, எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா? 2 இடம் தான். உயர்கல்வியில் சூப்பராக இருப்பாங்க, ஆனால் பள்ளிப்பருவ பீரியடில் இருக்கிற பசங்களுக்கு அதுவும் முதல் 5 மாதம் மே மாதம் வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக தான் போவாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, பெற்றவர்கள் ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும், இந்த அகாடமிக் இயர் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் தட்டி கொடுத்து கவனம் செலுத்தணும். அப்படி செலுத்திட்டீங்கன்னா ஓகே, ஏப்ரல் மேக்கு பிறகுலேருந்து அவனுக்கே ஆர்வம் வந்துடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, உங்கள் தாயாரினுடைய உடல்நிலையில், ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடையாது, ரிஷபராசிக்கார தாயார்களினுடைய உடல்நிலையில் சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? இதை 2 பார்த்துக்கிட்டா போதும். வேறு எதுவும் பெரிய அளவில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது. தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப அமைப்புகள், திருமண வாழ்க்கை உட்பட சகலமும் நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற அற்புதமான அமைப்புகளில் ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டினுடைய டாப் டக்கர் ராசி அப்படின்னா அது நீங்கள் தான். ஆக சகலத்திலும் நல்ல ஏற்றம். இது பொது பலன் அடிப்படையில் தாங்க. உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் ஒன்றா சேர்ந்துருச்சு நன்மைக்கான அமைப்புகள் அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் அ பூமப்பிங் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ தசாபுக்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பேசினாலும், மூச்சு முட்டை 3/4 மணி நேரம் பேசினாலும் தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் வலுத்துருச்சுன்னா ஆகச்சிறந்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்வீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றாகவே இருப்பீர்கள். உங்களுக்கு பரிகாரங்கள்னு கூட எதுவும் அவசியம் இல்லை. நேரம் நன்றாகவே இருக்கின்றது. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.